அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அவர் இப்ப பேச ஆரம்பிச்சுட்டார். பால்டாயில் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. பால்டாய் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. அப்பவே போயிருக்கணும் மேல் லோகத்துக்கு. இங்க இருந்துகிட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்குது. போதும் வாடா. கேப்பா பாரு திங்க பேல ஓட்டக்குண்டி நாராயண கூப்பிட்டோடனே கழுவாம வருதுக்கு நான் என்ன புருஷனா? ஏமா மாவு மாதிரி போதுமா? போயிட்டு போகுது விடுறா. அதை எடுத்து என்ன வந்தவங்களுக்கு ரொட்டியா சுட்டு தர போறோம். ஏமா டீசென்ட்டா பேசுமா. அசிங்கமா பேசினா நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? உங்க லட்சணம் அந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறான். ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க நானும் பெரிய ரவுடி தான். ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க நானும் பெரிய ரவுடி தான். சண்முகம் பொம்பளை கேசுங்கய்யா. இன்னைக்கு நான் பேசாத ஒண்ண பேசினதாக கூறி கட்காப்பி பேஸ்ட் பண்ணி பொய் செய்தியை பரப்பி கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன கலைஞரின் பேரனே, ஸ்டாலினின் தவ புதல்வனே திரு உதயநிதி, உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. அது எப்படி உங்க தாத்தா காலத்துல நீங்க ஆட்சி செய்த காலத்துல சரியா தண்ணி வரலன்னு சொல்லிதான் நீங்க பால் டாயில் குடிச்சீங்களோ? அதாங்க காவேரியில சரியா தண்ணி வரலன்னு சொல்லிதான் நீங்க பால் டாயில் குடிச்சீங்களான்னு கேக்குறேன். ஏன் நான் எவிடன்ஸ் இல்லாம எதையும் சொல்றது இல்ல ராஜா. ஏன்னா நீங்க ஆசைப்பட்டு ஒருத்தர் சிஎம் ஆக்கணும்னு ஒரு கூட்டு களவாணித்தனம் பண்ணீங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்கள் பெருமையை சொல்லியிருக்காரு, கேளுங்க. உங்க பெருமையை தான் சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன கதை நீங்க சொல்லுங்க. அப்புறம் நீ வேதா இல்லம் நீ வேதா இல்லம் போகாதன்னு படிச்சு யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா ராஜா? அந்த பக்கம் போயிருந்தீங்கன்னா ஒரு பெண் எப்படி உங்க தாத்தாவையே கதற விட்டாங்க, அதுக்கப்புறம் பெண்களை தரக்குறைவாக பேசினா எப்படி ரிவிட் அடிச்சாங்க அப்படின்னு அந்த வேதா இல்லத்தின் பக்கம் நீங்க போயிருந்தீங்கன்னா அம்மையா ஜெயலலிதா செய்த வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பக்கமும் போகல. அதனாலதான் இப்படி கேவலமா பேசிக்கிட்டு சுத்துறீங்க. சரி ராஜா, நாளைக்கு தைரியமா சட்டமன்றம் வருவீங்களா? அண்ணா ஓலை தயாராகிட்டு இருக்க உங்களுக்கு தெரியுமா? நீ வெளியில இருந்தா ஓலை உனக்கு, அப்படியே நீ வெளியில இருந்தா ஓலை, நீ உள்ள வந்தா கோலை. எப்படியும் ஓடத்தான் போறீங்க. சட்டமன்றத்தில் உட்காந்து பேசுறதுக்கு வக்கு இருக்காது. நாளைக்கு வாங்க, வி ஆர் வெயிட்டிங். எப்படியே ஈகரா ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம் ராஜா. விரைவில் சந்திப்போம். எனக்கும் தெரியவே பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. என்ன தலையை தூக்கி பாக்கா? அதான் மூத்தவங்க சொன்னா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.